ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மீ கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க. நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி அறுவடை தான் நம்ம மாடி தோட்டத்தில். கிளைமேட்டும் கொஞ்சம் நல்ல ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் இந்த கிளைமேட்டை நம்ப முடியாதுன்றதுக்காக நான் ஷேட் நெட் கட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டேன். ஒரு சின்ன துண்டு தான் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நல்லா அழகாக நீட்டாக ஓரெல்லாம் அடித்து 4 பக்கமும் கயிறெல்லாம் கட்டுறதுக்கு எல்லாம் அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து 5க்கு அதாவது 6 ஃபீட்டு 5 × 6 ஃபீட்டுக்கு அகலம் உயரம் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. சரி, நம்ம இந்த இடத்துக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கோஸு இதெல்லாம் காலிஃப்ளவரெல்லாம் காப்பாற்றுறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியலை. ஓகேவா? ஸோ அப்படியே இன்றைக்கி கட்டிடலாம் சொல்லிட்டு மாடிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த அறுவடையும் முடிச்சிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஷேட் நெட்டுக்கு மேலே தான் சுண்டைக்காய் செடி இருக்குது. அதனால் சுண்டைக்காய் ஷேட் நெட்டு கட்டிட்டால் சுண்டைக்காவை பறிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சுண்டைக்காவை பறிக்கலான்ட்டு மாடிக்கு வந்துட்டேங்க. இந்த தக்காளி எல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து பழுக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அழகாக இருக்குது. உண்மையாக சொல்கிறேன், இது ப்ரோக்கோலியா கேரட்டா? உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ப்ரோக்கோலியா இல்லை காலிஃப்ளவரா இல்லை கோஸான்றது எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா? இல்லைனா நீங்களும் நான் அறுவடை பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே முக்கியங்க. நாள் போகிறதே தெரியலைங்க. இப்போ தான் திங்கக்கிழமை வந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே நம்ம இன்றைக்கி ஒரு வியாழக்கிழமைக்கு வந்துட்டோம். ஸோ இருந்தாலும் அடுத்தது வெள்ளிக்கிழமை அப்புறம் ஜாலி தான், ஜிங்கல்லாலா தான், வீக்கெண்டு வந்துடும். ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் அறுவடையெல்லாம் பண்ணிடலாம். ஆடி மாதத்துக்கான வேலைகளெல்லாம் வேலைக்கு போகிறவங்கலாம் இப்போவே செய்ய ஆரம்பிச்சிடுங்க. நமக்கு இன்னும் கொஞ்சம் தான் கேப் இருக்குது. நானுமே என்னோடய ஆடி மாதம் எல்லாத்துக்கும் தேவையானதுக்கெல்லாம் வேலைகளை ரெடி பண்ணிட்டேங்க. மண் கலெக்ட் பண்ணுறது, உரம் கலெக்ட் பண்ணுறதுன்ட்டு. ஸோ இப்படி நானே வீடியோ எடுத்துகிட்டே இருக்கும்போது சடார்னுட்டு இருட்டிட்டு கடன்ட்டு ஒரு மழை பெஞ்சிருச்சு. ஸோ இருந்தாலும் அந்த மழையிலையும் அடாத மழை பெஞ்சாலும் விடாமல் கொடை பிடிச்சிட்டு அறுவடை பண்ணுவேன்னுட்டு ஸோ அறுவடையை பண்ணியாச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த ஷேட் நெட்டை கட்டி தான் ஆகணும். அதனால் அந்த சுண்டைக்காய்களெல்லாம் அறுவடை பண்ணியாச்சு. ஸோ நான் ஷேட் நெட்டை கட்டிட்டு நான் உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேங்க. ஓகேவா? நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மழையை பார்த்து. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னு கேட்டிங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு இப்படி ஒரு மழை பெஞ்சது நல்லது. பட் நல்லா பெஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. இதுதான் நம்மளோட அறுவடை. கொஞ்சம் சுண்டைக்காய், இந்த பாவக்காய் கொடியை நானே தெரியாமல் அறுத்துட்டேன், அதனால் செத்து போச்சு. அதில் இந்த 3 பிஞ்சி பாவக்காய், அப்புறம் விதை கத்திரிக்காய், அப்புறம் கொஞ்சம் பூக்கள் தாங்க இன்றைய அறுவடை. இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் உங்களுக்காக நான் வேண்டுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்களும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர்.